கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருமே இந்தியர்கள், அதனால இந்தியாக்குள்ளேயே அடிச்சுக்காதீங்க. ஏன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்கான். மோசமான விஷயங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றான். அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்மோட எதிரி எந்த மதத்தை சார்ந்தவங்களும் கிடையாது. ஹிந்துஸ் கிடையாது, முஸ்லிம்ஸ் கிடையாது, கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, சீக்கியர்கள் கிடையாது. நம்மோட எதிரி யாருன்னா தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்றவன் தான் நம்மோட எதிரி. தீவிரவாதி தான் நம்மோட எதிரி. அவன் எவனா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், இல்ல சீக்கியரா இருக்கட்டும், அவன் தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்றானா அவனை தொக்கா பிடிச்சு வெளியே தூக்கி போடுங்க. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தீவிரவாதம் எவ்வளவு பெரிய பிரச்சனையோ அதுக்கு இணையான பிரச்சனை தான் மதவாதமும் பிரிவினைவாதமும். சோ மதவாதம் பேசுறவனையும் சரி, பிரிவினைவாதம் பேசுறவனையும் சரி, அவனையும் தயவு செஞ்சு தொக்கா தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இவனுங்களுக்குலாம் நம்ம அடிச்சுக்கிறது தான் வேணும். நம்ம மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்க தீவிரவாதி என்ன வருத்தப்படுவான்னு நினைக்கிறீங்களா? பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். பாரு, நம்ம ஒரு இந்தியனை கொண்டு இருக்கோம், அங்க எவனுக்கும் இந்திய பற்று இல்ல, ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான்னு சிரிச்சிட்டு இருப்பான். அதேதான் மதவாதியும் பிரிவினைவாதியும் நம்ம சண்டை போடுறத அவனோட அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திப்பான். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கண்டென்ட்டை பாருங்க, ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட். சரி, இப்ப நம்ம வீடியோக்கு வருவோமா? இந்தியன் கவர்மெண்ட் பெருசா நம்புறது என்னன்னா, இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்குன்னு நம்புறாங்க. நிறைய பேருக்கு உடனே டவுட் வரலாம், ப்ரோ எப்படி ப்ரோ சொல்றீங்க, பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க, எதை அடிப்படையா கொண்டு இங்க சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏப்ரல் 16ஆம் தேதி அசிம் முனீர் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அசிம் முனீர் ஒரு மதவாதியோ இல்ல தீவிரவாதியோ எல்லாம் கிடையாதுங்க. அவர் யாருன்னா பாகிஸ்தான் ஆர்மியோட சீஃப் ஜெனரல் சையத் அசிம் முனீர். இவரோட ஸ்பீச்ல என்ன சொல்றாருன்னா, ஹிந்துஸ் வேற, முஸ்லிம்ஸ் வேற, அவங்க ரெண்டு பேரோட ஐடியாலஜியும் வேற, தாட் ப்ராசஸ் வேற, கஸ்டம்ஸ் வேற, அடிப்படையே வேற வேற, அதனால தான் டூ நேஷன் தியரி இருக்குன்னு சொல்றாரு. ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் கோ எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது, அதனால தான் ரெண்டு நாடு இருக்குன்னு சொல்றாரு. ताकि वो पाकिस्तान की कहानी ना भूलें. Well, our forefathers they thought that we are different from the Hindus in every possible aspect of life. Our religion is different, our customs are different, our traditions are different, our thoughts are different, our ambitions are different. That was the foundation of the two nation theory that was laid there. That we are two nations, we are not one nation. சில பேர் சொல்லலாம், ப்ரோ அசிம் முனீர் சொல்றதுல என்ன ப்ரோ தப்பு இருக்கு, நம்ம ரெண்டு நேஷனா தானே பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு ஆர்மி சீஃப். அவர் பிரிவினைவாதியோ மதவாதியோ இல்ல தீவிரவாதியோ கிடையாது. சப்போஸ் இந்தியாவோட ஆர்மி சீஃப் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஹிந்துஸ் வேற, முஸ்லிம்ஸ் வேற, அடிப்படையே வேற வேற, அவங்க ரெண்டு பேரோட கஸ்டம்ஸ் வேற, பிலீஃப்ஸ் வேற, தாட் ப்ராசஸ் வேற, அதனாலதான் இங்க டூ நேஷன் தியரி இருக்குன்னு யாருன்னா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, அரபு நாடுகள்ல இருந்து கண்டனம் வரும், சவுதியில இருந்து கண்டனம் வரும். அது எப்படிப்பா நீ சொல்ல முடியும்? எல்லா மதங்களும் இணைந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நாடு இந்தியா. இந்தியாவே ஒரு ப்ரூஃப் we can coexist together. நம்மால ஒன்னா அமைதியா இணக்கமா இங்க வாழ முடியும். அதை நம்ம தொடர்ந்து உலக நாடுகளுக்கு காட்டிட்டு தான் இருக்கும். ஆனா அது அசிம் முனீர் போன்ற ஆட்களுக்கு எல்லாம் புரியாது. அதனால தான் சொல்றேன், நம்ம உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டா அவங்களுக்கு தான் லாபம். சரி, ஓகே, இந்த பாயிண்ட கூட விடுங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் அப்படிதான் இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, காஷ்மீர் தான் பாகிஸ்தானோட ஜுகுலார் வெயின்னு சொல்றாரு. அதாவது பாகிஸ்தானோட முக்கியமான நரம்பு காஷ்மீர்னு சொல்றாரு. இதுக்கு அந்த சமயத்திலேயே MEA மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரிப்ளை பண்ணிட்டாங்க. அது எப்படி ஃபாரின் கண்ட்ரில இருக்க ஒரு ஸ்டேட்டை உங்களால ஜகுலார் வெயின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அப்பயே MEA ரிப்ளை பண்ணிருச்சு. Our stance, government stance on Kashmir is absolutely clear. It was our jugular vein, it is our jugular vein. We will not forget it. And we will not leave our Kashmiri brethren in their heroic struggle, what they are waging against the Indian occupation. See, how can anything foreign be in there in a jugular vein? It is, this is a union territory of India. Its only relationship with Pakistan is the vacation of illegally occupied territories by that country. இத முனீர் எங்க பேசுறாருன்னா, ஓவர்சீஸ் பாகிஸ்தானிஸ் கன்வென்ஷன் இஸ்லாமாபாத்ல ஒரு ஈவென்ட் நடக்குது, அங்க இத பேசுறாரு. இந்த ஈவென்ட் நடந்த அடுத்த 2வது நாள் வேற ஒரு இடத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது. எந்த இடத்துல நடக்குதுன்னா, ரவால் காட் காய்காலான்னு சொல்றாங்க. ரவால் காட் எங்க இருக்குன்னா POKல இருக்கு, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு. இப்போதைக்கு அந்த இடம் பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்புல இருக்க காஷ்மீரோட ஒரு பகுதி. இங்க மேப்ல கூட செக் பண்ணி பாத்துக்கலாம், அந்த பகுதி காஷ்மீருக்குள்ள தான் வரும். அந்த மீட்டிங் யாரோட மீட்டிங்னா, லக்ஷர்-இ-தொய்பாவோட மீட்டிங்னு சொல்றாங்க. அந்த மீட்டிங்ல அபு முசா அப்படின்ற
எல்இடியோட முக்கியமான கமாண்டர் பேசினதா சொல்றாங்க. அவர் பேசின ஃபுல் வீடியோ கூட இருக்கு. ஆனா அந்த வீடியோவை எங்களால ஃபுல்லா போட முடியாது. ஏன்னா அவ்வளவு கொடூரமா பேசி வச்சிருப்பாரு. அங்க வர டூரிஸ்ட கழுத்தறுத்து போட்டுருவோம், குண்டு மழையால பொழிவோம் அப்படின்னு மோசமா பேசியிருக்காரு. அவர் பேசினதோட ஜஸ்ட் மட்டும் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா JKUM, ஜம்மு காஷ்மீர் யுனைட் மூவ்மெண்ட். இந்திய அரசாங்கம் ஆர்டிகல் 370(35A) ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ரிமூவ் பண்றது மூலமா இங்க இருக்க டெமோகிராஃபிய மாத்த பாக்குறாங்க. மோடி, நீ இந்த ஆணை எல்லாம் உன்னோட கோர்ட் ரூம்ல பாஸ் பண்ணிட்ட, மூடப்பட்ட கோர்ட் ரூம்ல பாஸ் பண்ணிட்ட. உனக்கு புல்வாமால, பூச்சில, ரஜோரியில ராம் ராம்ன்ற எதிரொலி கேட்கணும். நாங்க இத ஓபன் சேலஞ்சாவே எடுத்துக்கிறோம். 10 லட்சம் சோல்ஜர்ஸ கூட நீ உள்ள கொண்டு வா. ஆனா அங்க வர டூரிஸ்ட, நான் முஸ்லிம்ஸ் கழுத்தறுத்து போட்டுருவோம், குண்டு மழையால பொழிவோன்னு எக்கச்சக்கமா பேசியிருக்காரு. இந்த பேச்சையே அவர் எக்கச்சக்க ஜனங்க முன்னாடி தான் பேசியிருக்காரு. அண்ட் இந்த வீடியோ, அவர் பேசின வீடியோ பாகிஸ்தானோட சமூக வலைதளங்கள் மூலமா பரப்பப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா, நாம இங்க நம்மோட இன்டெலிஜென்ஸை குவெஸ்டியன் பண்றோம், கவர்மெண்டோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை குவெஸ்டியன் பண்றோம். எந்த அளவுக்கு நடுநிலைமையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்றோம். நம்மோட கவர்மெண்ட்டே குவெஸ்டியன் பண்றோம். ஆனா நம்ம பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை குவெஸ்டின் பண்றதே இல்ல. உன்னோட நாட்டுல எப்படி இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பரவுது அப்படின்னு குவெஸ்டின் பண்றதே இல்ல. எப்படி இந்த மாதிரியான இயக்கங்கள்லாம் உன்னோட நாட்டுல இயங்குது, அதை ஏன் நீ கண்ட்ரோல் பண்றது இல்ல? இந்த மீட்டிங் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம குவெஸ்டின் பண்றதே இல்ல. ஈவன் சில ஊடகங்கள், சில செய்தி ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீட்டிங் இருக்குல்ல, இதுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்டால செக்யூரிட்டி வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மீட்டிங்ல லக்ஷரி தைபாவோட முக்கியமான லீடர்ஸ்லாம் பங்கேற்றதா கூறப்படுது. சோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வழங்கப்பட்டதா கூறப்படுது, சில செய்தி ஊடகங்கள்ல கூறப்படுது. சரி, இந்த மீட்டிங்க எதுக்கு நடந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா, ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் லஷ்கரி தைபாவோட 2 தீவிரவாதிகளை போட்டு தள்ளியிருக்காங்க. ஒருத்தன் பேரு ஹலீம், அவனை மார்ச் 17ஆம் தேதி தான் போட்டு தள்ளியிருக்காங்க. இன்னொருத்தன் பேரு வாஹப்னு சொல்றாங்க. இந்த 2 தீவிரவாதிகளை போட்டு தள்ளினதை கண்டிச்சு இந்த மீட்டிங் நடத்தினதா கூறப்படுது. சரி, அடுத்து இந்திய அரசாங்கம் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க போகுது என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சமூக ஊடகங்கள்ல பரப்பப்படுற சில ஃபேக் நியூஸஸ் பத்தி பார்த்துருவோம். முதல் ஃபேக் நியூஸ் என்னன்னா, அங்க தீவிரவாதிகள் ஹிந்துவா முஸ்லிமான்னு செக் பண்ணியே கொல்லல, அது எல்லாமே பொய், கட்டுக்கதை. ஏன்னா அங்க ஆல்ரெடி ஒரு முஸ்லிம் இறந்திருக்காரு, அதனால தீவிரவாதிகள் எல்லாரையும் பொதுவா தான் கொன்னாங்க அப்படின்னு ஒரு நியூஸ், ஒரு செய்தி பரப்பப்படுது. உண்மை என்னன்னா, நிஜமாவே இங்க தீவிரவாதிகள் ஒவ்வொரு டூரிஸ்டையும் நான் முஸ்லிமா செக் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. அப்புறம் ஏன் ப்ரோ ஒரு முஸ்லிமை கொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட பேரு சையத் ஆதில் ஹுசேன் ஷா. ஆதிலுக்கு வெறும் 28 வயசு தான், என்னோட சின்ன பையன். அந்த பகுதியில குதிரை சவாரி பண்ற ஒரு நபர். அவர் குதிரையில அவரோட கிளைண்ட் ஏத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அப்ப இந்த தீவிரவாத சம்பவம் நடக்குது. தீவிரவாதிகளை பார்த்து எல்லாரும் பயந்தடிச்சு ஓடுறாங்க. அப்படிதானே நம்மளும் செய்வோம். ஒருத்த AK-47, M54 போன்ற மிஷின் கன் எடுத்துட்டு, ரைபிள்ஸ் எடுத்துட்டு டடடடன்னு சுடுறான்னு வச்சுக்கோங்க, தெரிச்சு தானே ஓடுவோம். ஆனா ஆதில் என்ன பண்றாரு, அந்த தீவிரவாதியை எதிர்த்து போராடுறார். அவன் கையில இருக்க துப்பாக்கியை புடுங்க முயற்சி பண்றார். அப்ப அந்த தீவிரவாதி அவனை சுட்டு கொன்னுறான். அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல சில டூரிஸ்ட் தப்பிச்சதாவும் ஓடினதாவும் சொல்றாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செகண்ட் ஃபேக் நியூஸ் என்னன்னா, இங்க மதவாதியால, பிரிவினைவாதியால பரப்பப்படுற எல்லா முஸ்லிம்ஸும் தீவிரவாதியை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, தீவிரவாதத்தை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் போய். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறான்லாம் ஒருத்தன், அவன் அந்த இடத்துல இருந்தாலும் உயிருக்கு பயந்து தான் ஓடி இருப்பான். ஆதில் மாதிரி கையில எந்த ஆயுதமும் இல்லாம தீவிரவாதத்தை எதிர்த்து போராடி இருக்க மாட்டான். ஆதில் மட்டும் இல்ல, அங்க இருக்க நிறைய லோக்கல்ஸ், காஷ்மீர்ல இருக்க நிறைய லோக்கல்ஸ் அந்த இடத்துக்கு சுத்தி பார்க்க வந்த டூரிஸ்டுக்கு உதவி இருக்காங்க. இன்ஜூர்டான பீப்புளை தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்ச உடனே பகல்காம் முழுக்க இருக்க டூரிஸ்ட் எல்லாரையும் சேஃபா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விட்டுருக்காங்க. இந்த இடம் சேஃப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நேத்து லோக்கல்ஸ் இறங்கி ரோட்ல இறங்கி போராடி இருக்காங்க. சோ நம்மோட எதிரி ஹிந்துவோ முஸ்லிமோ இல்ல, தீவிரவாதமோ தீவிரவாதியும் தான்.
and the other people when they're crying for the help. But I am feeling total helpless. I have no words. I am just saying sorry to the whole people of the India. Please, India, forgive us, please. That I am total helpless. I am that sister which was mourning the death of her husband. I am saying to that sister, I am your brother. I want to give my blood to you. But don't mistrust us. We love the people of India. We are known for the hospitality forever in the world. But those barbarians, those hunters, they have no religion. They try to criminalize. They try to defame us, the people of Kashmir. But we love you. We love by our heart. We love the people of India because we can't. This was the harvesting time. This season was that peak. Leave about the economy one side, but we are crying by our heart right now. We don't have any words. We can't express our pain. Our whole family has not eaten a single meal right from the yesterday when we heard this, when we are visualizing these episodes which we have done with our people. So we are very sorry. Don't mistrust us. Just trust the people on Kashmir. We are with you. We stand with you. We stand up to the last breath of our life with you. I am sorry to sister. I am sorry to all those mothers and sisters whose dears and nears have been killed by that barbarians. I don't have any weapon. I don't know. But if I find that anyone, I will kill that bastards who have killed our sister brothers yesterday. And I don't have any words. I can't express more. மூணாவது விஷயம் தீவிரவாதம். ஹிந்துவா, முஸ்லிமா, சீக்கா, கிறிஸ்டியனாலாம் பார்க்காது. அவனோட கொள்கைக்கு எவன் எதிரியா இருந்தாலும் அவனை சுட்டு கொள்ளும். அதை புனித போர்னு அறிவிக்கும். நீ புனித போருக்காக செத்தடா, உன் ஆத்மா சொர்க்கத்துக்கு போகும்னு சொல்லும். ஏன்னா அந்த மழுங்கின மூளைக்கு புரியாது அவன் செஞ்சது மிருகத்தை விட கீழ்த்தரமான செயல்னு. இங்க எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு குடும்பமும் கதறிட்டு இருக்கோ, அதே மாதிரிதான் ஆதிலோட வீட்லயும் கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டோட ஒரே பிரெட் வின்னர் ஆதிலா. நான் மறுபடியும் சொல்றேன், தீவிரவாதிகள்லாம் ஏதோ வீரனோ இல்ல புனித போர் செய்யறவனோலாம் கிடையாது. ஒரு ட்ரெயின்டு டாகோட மூளை உடைய கோழை தான் இந்த தீவிரவாதிலாம். ஏன்னா ஆயுதம் இல்லாம அவங்களால எதையும் கழட்ட முடியாது. அந்த ஆயுதம் இல்லாதவனுங்க கிட்டதான் அவங்களோட வீரத்தையும் காட்டுறானுங்க. அது வீரமே கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியால காஷ்மீர்ல செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம அதை டைட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான பட்ஜெட் அலோகேட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் திருந்துற மாதிரி தெரியல. அங்க இருக்க தீவிரவாதிகளும் ஆப்வியஸா திருந்த மாட்டாங்க. காஷ்மீர் வளர்றது அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா காஷ்மீர்ல டூரிசம் எக்கானமி பயங்கர வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. அது அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. சோ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். வேற சாய்ஸே கிடையாது. சரி, இந்தியா இதுக்கு பதிலடியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, முக்கியமான 5 விஷயங்கள் பண்ணதா சொல்றாங்க. இந்தியா பாகிஸ்தான் பார்டரை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சில ஸ்பெஷல் விசாஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. அண்ட் தூதரக அதிகாரிகள் இந்தியால இருக்க பாகிஸ்தானோட ஹை கமிஷன் அபிஷியல்ஸை உடனடியா பாகிஸ்தானுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. ஒரு வாரம் தான் அவங்களுக்கு டைம். பாகிஸ்தான்ல இருக்க இந்தியன் ஹை கமிஷன் அபிஷியல்ஸையும் இந்தியாவுக்கு திரும்பி வர சொல்லிட்டாங்க. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட குடிமி இப்ப நம்ம கையில இருக்க மாதிரி. பாகிஸ்தான் இதுக்கு என்ன எதிர்வினை ஆற்ற போறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ட்ரீட்டி சஸ்பெண்ட் பண்றது மூலமா அவங்களோட பொருளாதாரமே பாதிக்கப்படலாம். அதுக்கு ஒரு த்ரெட் இருக்கு. ஸோ பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவ்வளவுதான் கைஸ், நான் ஏற்கனவே சொன்னதுதான். நம்மளோட எதிரி நம்ம நாட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்க இந்தியர்கள் கிடையாது, தீவிரவாதிகள் தான். தீவிரவாதம் தான். தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்றவங்க தான், சப்போர்ட் பண்ற நாடு தான். ஸோ தயவு செஞ்சு தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்றவங்க, பிரிவினைவாதத்தை சப்போர்ட் பண்றவங்க, மதவாதத்தை சப்போர்ட் பண்றவங்க, அவங்களெல்லாம் இந்த சமயத்துல ஒதுக்கி வச்சிருங்க, இக்னோர் பண்ணிருங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.